என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. சாரா, ஆர் யூ ஓகே? சாரா, ஓகே தான், வாங்க உள்ள போலாம். இவ்வளவு நேரம் காணலன்னு எல்லாரும் தேடுவாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் தேட மாட்டாவ. யார்கிட்டயும் சொல்லாம அப்பவே வெளியே கிளம்பி போயிட்டோம். நான் வேற போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். 2 பேர் போனும் சுவிட்ச் ஆஃப்ல தானே இருந்து. அதான் எல்லாரும் தேடுவாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் தேட மாட்டாவ. கொஞ்ச நேரம் யாருமே இல்லாம இருக்கணும் போல இருக்கு, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னா. சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி சஞ்சுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன், வெளியே இருக்கும் கால் பண்ணாதுங்கன்னு. ஓ அப்படியா? பைக்கை வச்சுட்டு வாங்க உள்ள போலாம். நீ முன்னாடி போன வாரேன். முன்னாடி போகவா? நீங்க எங்க போறீங்க? ஒரு சின்ன வேலை இருக்கு சாரா, கடை வரைக்கும் போயிட்டு வரேன். இந்த நேரத்துலயா? பக்கத்துல தாமா, நீ போன வாரேன். சீக்கிரம் வாங்க. ஆ இப்படி பார்க்காத சாரா, எனக்கு கஷ்டமா இருக்கு. எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாம உள்ள போ, நான் இப்ப வாரேன். அம்மா, ஏ அக்ஷயா. அத்தையா, ஏய்யா இந்த நேரம் வந்து கூப்பாடு போட்டுட்டு இருக்க? சாரா எங்கள நாளைக்கு தானே வீட்டுக்கு வரதா சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, நீ ஃபங்க்ஷன் நடந்த நேரம் எங்க போயிருந்த? உங்க 2 பேரும் ஊர் ஃபுல்லா தேடிட்டு நாங்க பாட்டுக்கு வந்திருக்கோம். எங்கேயாவது வெளியே போறீங்கன்னா எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போ தெரியாதா? சாராவே ரோஹித்தையும் காணையிலும் எல்லாரும் எவ்வளவு நேரம் பயந்துருக்காவ. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லியாரு, இன்னும் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காவ, வெளியே போயிருக்காவலாம் இன்னும். இப்பா அதெல்லாம் இருக்கட்டு, உங்க அருமை தங்கச்சி எங்க ஒழிச்சு வச்சிருக்கிறியா? ஏய், கூட சேர்ந்து நீ தானே வந்த, உங்க அம்மா எங்க? நாங்க பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கோம், நீ பியாய மாதிரி நிக்க. அக்ஷயா, உங்க அம்மாவை இப்ப வர சொல்ல போறியா இல்ல நானா வர வைக்கட்டா? எதுக்கு வந்ததுல இருந்து வேஸ்டா எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஓ, எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கனா? என்ன அவள்கிட்ட எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? உன்னையதான் கூப்பிட்டு இருந்தேன், உன்னைய வெளியே காணல, அதான் உன் மொபைல்ட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கேன். ரோஹித், பெரியவங்கள்ட்ட இப்படி பேசணும்னு உனக்கு ஒரு விவரம் இல்லையா? இப்படியே நான் உன்னை வளர்த்தேன். ஒழுங்கா வளர்த்ததுனால தான் இப்ப மனுஷனா நிக்கேன், இல்லன்னா இந்நேரம் நடந்திருக்கதே வியாத. எதுக்கு வந்ததுல இருந்து அவளை திட்டிட்டே இருக்கா? நீ லூசு மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்க. என்ன ஏதுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ஏய், என்னைக்காவது நான் உன்னைய கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஹோப் கொடுத்துருக்கேனா? உன்கிட்டதான் கேட்கேன். இல்லத்தான். இல்லன்னா உன்னைய காதலிச்சுட்டு உன் கூட ஊரை சுத்திட்டு உன்னை ஏமாத்திட்டு விட்டுட்டனா? மாடு மாதிரி வளர்ந்துருக்கேல. உனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆயாச்சு, இப்ப போய் அவள்கிட்ட இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? பதில் சொல்லு. இல்லத்தான். போன எதுக்கு இப்படி கியான புத்திய கொண்டு தெரியுதியா? என்னமோ ஒன்னா கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உன்னை கலத்தி விட்ட மாதிரி இல்ல பண்ணிட்டு இருக்குதியா? இப்ப என்ன நடந்துன்னு சொல்ல போறியா இல்லையா? இந்த ராத்திரி அங்கேயும் இங்க உனக்கு வர தெரிஞ்சிருக்கு. அத்தான், எனக்குமே ஒண்ணுமே புரியல. எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? உங்கள்ட்ட எத்தனை தடவை படிச்சு சொல்லிட்டேன், நீ நான் தூக்கி வளர்த்த பொண்ணு அக்ஷயா. எப்படி என்னால ஒன்னும் அப்படியெல்லாம் பார்க்க முடியும்? இனிமே நான் எப்படிதான் உங்களுக்கு இதை புரிய வைக்கணும்? இல்லை, முடிஞ்சு போனதை பத்தி எல்லாம் எதுக்குலாம் இப்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அதான் 1 மாசம் ஆயாச்சுல கல்யாணம் ஆகி, விருந்துக்கும் போயிட்டு வர போறியா? இப்ப எதுக்கு அவள்கிட்ட கண்டு சத்தம் போட்டுட்டு இருக்க நீ? ஏய், நீ வாய மட்டும், நீ பேசாத. இல்ல நான் பாத்துட்டே இருக்கேன், வந்த நேரத்துல இருந்து அவளை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. 1000 தான் இருந்தாலும் அவன் அத்தை, அதை புரிஞ்சுக்கா. இத்தனை வயசுக்கு பெரிய வேலை இப்படி பேசலாமா? வயசுல மட்டும் பெரிய வீலா இருந்தா போதுமா? இப்ப அவள்கிட்ட எதுக்கு இப்படி ஆடிட்டு போற? எல்லாம் ஒருத்தி இருக்கா இல்ல இலக்கி விடாதுக்கு. அதான் அப்பயே சொன்னேன்ல, ஆம்பளைனா 2 நாள் பொண்டாட்டி வீட்டுல போய் நின்னமா வந்தமான்னு இருக்கணும். 15 நாள் அங்கேயே கிடந்தா இப்படிதான் இருக்கான். ஆம்பளை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன்னை இப்படியா வளர்த்தேன்? நாயை போல வந்து நிக்க. இங்க பாரு, அங்க ஒரு நல்ல காரியம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னா வாயை மூட்டிட்டு அவளை கூட்டு வெளியே போனேன். நான் இங்க ஒருத்தன் கத்திட்டு இருக்கேன், உனக்கு போன் பண்ணாங்கட்டியா கேக்குது? லுசு, நீ சிரிக்கிறத இப்ப பார்த்தானே உன்னையும் சியாத்து தான் கொள்ளுவான். இட்டி காலையில எழும்பின உடனே போனு, பாத்ரூம் போனா போனு. இனிமே போனுக்கு என்ன பண்ணுவா? அதை நினைச்சாதான் சிரிப்பு வருது. என்னதான் பிரச்சனை? அத்தான், இப்ப எதுக்கு என் போனை தூக்கி போட்டு உடைச்சியா? என் போன் என்ன பாவம் செஞ்சு? அம்மாமார்களுக்கு புத்தி சரியில்லாட்டா பிள்ளைகள் நாம தான் புத்தி சொல்லி கொடுத்து திருத்தணும். அதை விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கா, நான் கை தட்டி சிரிக்கேன் அப்படின்னு இருந்தா இப்படிதான் நடக்கும். ரோஹித், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு பாத்துக்கா. நானும் நீ வந்த நேரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், அவளை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. 1000 தான் இருந்தாலும் அவன் என் கூட பிறந்தவா. புருஷன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. ஆமாமா, உங்க கூட பிறந்த வீல கேட்டா நீங்க ஓடி வந்துருவீங்களே. ஆனா எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்களும் கேட்க மாட்டீங்க, நானும் கேட்க கூடாதுல்ல. சாராக்கு என்னலாச்சு? ஓ, உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுல்ல. ஏப்பா, உங்க அருமை தங்கச்சி என்ன நடந்ததுன்னு ஒண்ணு சொல்லலையா? வந்து என்ன யாருன்னு சொல்லு, சொல்லிக்கிட்டு சத்தம் போட்டு குதி. நானும் என் பொண்டாட்டியும் சஞ்சிக்கும் பிரியாக்கும் குங்குமம் வைக்க கூடாதான். ஆமா, வைக்க போயிட்டு ஆம்பளை திருப்பி வந்துட்டியா 2 பேரும்? அதான் அன்னிக்காரு நிக்கா இல்ல, அவள்கிட்ட கேளுங்களேன். நீ கொழுப்பு கொண்டு குங்குமம் வைக்காம போன, அதையும் அவள்கிட்ட கேட்க சொல்ல. அப்பா, எனக்கும் சாரகம் கல்யாணம் ஆகி 1 மாசம் முடிஞ்சுட்டாய். என்னமே நாங்க ஒரு நல்ல செய்தி சொல்லலையா? ஒன்னும் இல்லாம அவியலுக்கு போட்டு வச்சா அவிய நல்லா இருக்க மாட்டாவலாம். இப்படிப்பட்ட நீ எல்லாம் அந்த பொண்ணுக்கு குங்குமம் வச்சா அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு அவள்கிட்ட வந்து கேட்காவ. ஏன் இல்லாததையா கேட்டேன்? உள்ளதானே கேட்டேன். ஏன் அறிவு இருக்கா உனக்கு? ஓ, நீயே கூடால சேர்ந்துட்டியா உன் மருமகளுக்காண்டி? அண்ணி, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா? ஏன் மருமகளும் ஏன் அவனும் எங்களுக்கு இல்லாத பாசமா உங்களுக்கு
இருக்க போகுது. இதுல என் போன் என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த மாதிரி ஒரு வார்த்தை அந்த பிள்ளைட்டு கேட்டதே தப்பு. இதுல நீ உன் பக்கம் நியாயம் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. உன் வீட்டுக்காரர் அக்ஷயா பிறந்தவொன்னு இறந்தாருல, அது கூட உன் ராசியால தான் இருக்கான். அறிவு இருக்கா உனக்கு? எப்படி வருது வருத்தம், அதே போலதான் என் பொண்டாட்டிக்கே இருக்கான். இப்ப சொல்லி நல்லா கேட்டுக்கோங்க, நான் கற்பனை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இல்ல. கடவுள் தரும்போது மட்டும் எங்களுக்கு அதை அனுபவிக்க தெரியும். ஒரு வேலை எங்களுக்கு குழந்தையே இல்லாட்ட கூட நீங்க யாரும் கவலைப்படாண்டாம். எப்பவும் சாராதான் எனக்கு முத குழந்தை. அதனால எங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்க கவலைப்படறதுக்கு தேவையே இல்ல. ரோஹித், நான் உங்க நல்லதுக்கு தானே வந்து சொன்னேன். ஒரு மாசம் முடிய போகுது, உங்கள்ட்ட இருந்து எந்த நல்ல காரியமும் கேட்க முடியலன்னு சொல்லிட்டு தானே அப்படி சொன்னேன். ஓ, உன் காதுக்கு நல்ல காரியம் வரையிலன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பேசிடுவ. நீ அவ்வளவு நல்லவளா இருந்தா என்ன கூப்பிட்டு கேட்டிருக்கணும். என்ன கூப்பிட்டு கேட்டிருக்கணும், உனக்கு உரிமை இருக்கு. அவள்கிட்ட வந்து பேசுறதுக்கு நீ யாரு? நல்லது சொல்லணும்னா எப்படி கேட்டிருக்கணும்? என்ன ஏதாவது பிரச்சனையா அந்த மாதிரி கேட்டிருக்கணும். அடை, நீ நல்லதை பத்தி பேசுறதுக்கு என் போனை உடைச்சுதான் பேசுவியா? அம்மா, எனக்கும் சாராவை பிடிக்காதுதான். நீ எந்த கேப்ல அவள்கிட்ட போய் இந்த மாதிரி பேசிட்டு வந்த? போன மாசம் தானே நான் உன்ட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிட்டு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மாமியார் கொடுமைப்படுத்தியாவேன்னு. அப்ப மட்டும் வாய்க்கிலேயே பேசுன, இதெல்லாம் கடவுள் கொடுக்காதுன்னு. ஒரு மாசம் தானே ஆச்சு, அதுக்குள்ளால இப்படியா போய் கேட்கணும்? அக்ஷயா, உனக்கு நான் பண்ணது தப்பாவா தெரியுது? எம்மா, நீ என்ன பண்ணாலும் ஏன் நல்லது கண்டிதான் பண்ணுவேன். ஆமா, அடுத்தவி வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டுலாம் உனக்கு நல்லது பண்ணுவாவ. நீ கை தட்டிலாம் என்கரேஜ் பண்ணுவாவியல. அத்தான், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்ப போய் பேசிட்டு வந்தாவேன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காவ. அதுக்குள்ளாடி இந்த மாதிரி போய் கேட்ட அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கியா? நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தாலும் இப்படிதான் பேசிருப்பீங்களா? ரோஹித் சொன்ன மாதிரி நீங்க நல்லதுக்கு நினைச்சிருந்தீங்கன்னா சாராவை தனியா கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும். அதுவும் அம்மா ஸ்தானத்துல இருந்து தான் பேசியிருக்கணும் நீங்க. ரோஹித், நான் பண்ணது தப்புன்னா என்ன மன்னிச்சிரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லியேன், நாளைக்கு நாங்க இங்க வருவோம். வந்ததுக்கு பிறகு ஏதாவது இதே மாதிரி நடந்ததுன்னா ஒன்னில் நாங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம். அப்படி இல்லையா நீங்க அக்ஷயாவை கூட்டு வெளியே போனோம் சொல்லிட்டேன். எனக்கு என் பொண்டாட்டி நிம்மதி தான் முக்கியம். இல்ல அதான் அங்கேருந்து இங்க வந்து யுத்தம் நடத்திட்டே இல்ல. இனிமே போவே இல்லையா? அங்க உள்ளவே தேட மாட்டாவளா? அவ பேசுனதை பத்தி எல்லாம் அங்க உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காத. பாவம், என்னமோ ஒரு வாரத்துல கல்யாணத்தை வேற வச்சிருக்காவ. ஆமா ரோஹித், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவிய வருத்தப்படுவாவ. நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ, அங்க எல்லாரும் தேடிட்டு இருப்பாவ உன்ன. அப்பல இருந்து எதுக்கு என்னைய முறைச்சிட்டு இருக்க? நான் பாத்துட்டு தான் இருக்கேன். நீ பாக்குற எனக்கு முறைக்க மாதிரி தான் இருக்கு. அத்தான், எனக்கும் சாராவை பிடிக்காதுதான். என்ன உங்களுக்கே தெரியும்? இல்ல புரியல. சாராவை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும்? நான் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையை அவ வாழ்ந்துட்டு இருக்கா. ஏன் களிமண் மண்டையில தான் 1 வருஷமா சொல்லிட்டே இருக்கேன்ல. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆயாச்சு. என்னமா அதே பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு நிக்க? எனக்கு ஒண்ணு நீங்க தேவையில்லை. எனக்கு உங்க பொண்டாட்டிய பிடிக்காது, இனியும் பிடிக்க போறதும் கிடையாது. உனக்கு பிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு பிடிச்சா போதும். எங்களை வாழ விட்டியல்னா மட்டும் போதும். உன்கிட்ட பாசமா சொல்லி பாத்துட்டேன், உங்க அம்மாக்கு புரிய வைன்னு. சத்தம் போட்டேன்னு சொல்லிட்டேன், சண்டை போட்டேன்னு சொல்லிட்டேன். இனிமே எப்படிதான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு? முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அவளை குடும்பப்படுத்திட்டு இருக்குதியா? எனக்கு உங்க ஒய்ஃபை பிடிக்காதுதான். ஒரு நாள் நான் உங்களை கஷ்டப்படுத்தினதெல்லாம் கிடையாது. ஆமாமா, என்ன உங்க அம்மா ஏதாவது பண்ணுவாவ, நீ கை தட்டி சிரிப்ப. தப்பு பண்ணியவியல விட தப்பு பண்ணக்கு தூண்டியவியதான் மெயின். சாரி அத்தா, போனை உடைச்சு உங்களுக்கு வாங்கி கொடுக்கவும் தெரியும். முதல் கேட்டிருந்தீங்கன்னா எங்க அம்மாக்கு போனே எடுத்து கையில கொண்டு தந்திருப்பேன். தாராளமா உங்க இஷ்டத்துக்கு உடைச்சிட்டு போங்க. உங்க பிரச்சனையில ஏன் போன் என்ன பாவம் செஞ்சு? அங்க ஒருத்துக்கு மனசே உடைச்சிருக்கா உங்க அம்மா. அது உனக்கு பெருசா தெரியல. உனக்கு உன் போன் உடைஞ்சு போச்சு. அத்தா, எனக்கு என் போன் தான் முக்கியம். போன் இல்லாம எல்லாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு நீங்க தேவையே இல்ல. ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்க பொண்டாட்டிட்டு நல்லா நார்மலா பேசி சிரிச்சிட்டு இருக்கணும் அவசியமே இல்ல. என் மரமண்ட முட்டாள். அத்தா, நாளைக்கு வீட்டுக்கு வரும்போது புது போன் வாங்கிட்டு வந்திருக்கான். என் மரமண்ட அதுக்கு தப்பாம வந்து பிறந்திருக்கு. லை, சாராணி ரொம்ப அழுதுட்டாவளோ? ஜூலி, அண்ணா டைம் ஆகுதுல்ல, நீ போய் தூங்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல. சரி அண்ணா. ஜோஷ்னா, நான் எப்படி சாராவை சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் 1 மாசத்துலயே இப்படி காட்டுட்டாவ. அழுதுட்டே இருந்தா வீட்டுக்கு கொண்டு விடுங்க, தலைவலிக்குதுன்னு. அதான் அப்படியே பைக்ல வெளியே கூட்டு போனேன். வீட்ல இருந்து போன் பண்ணிட்டே இருந்தாவ. எந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருந்திருந்தாள்னா போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணுங்க, மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிருப்பா. நீ ஏதாவது வருத்தப்படுத்தியல அவி சொன்னதை கேட்டு? நான் எதுக்கிட்டு வருத்தப்பட போறேன்? உனக்கே தெரியும், நான் கற்பனை வாழ்க்கையெல்லாம் வாழ மாட்டேன். கடவுள் எதை எப்ப தாராரோ அதை அப்ப சந்தோஷமா அனுபவிச்சுக்கிடணும். சரி, நேரம் ஆகுதுல்ல, கிளம்பி இனிமே அங்கேயும் தேடுவாவ. நாளைக்கு காலையிலே வந்துருவீங்களோ? இல்ல ஜோஷ்னா, நாளைக்கு எனக்கு ஸ்டேஷன் போகணும். ஈவினிங் வந்துதான் சாராவை கூட்டு வீட்டுக்கு வருவேன். சரி, நான் இப்ப போயிட்டு வரேன். பாத்து போ, வீட்டுக்கு போய் சேர்ந்துதான் ஃபோன் பண்ணு. ஸ்னோ தூங்கிட்டாலாம்? ஆமா, அவ அப்பவே தூங்கிட்டா. சரி, போயிட்டு வரேன்னா. சாரா, எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வர? கேக்கா இல்லடி, வாய் திறந்து சொல்லேன். அம்மா, ரொம்ப தலைவலியா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். சாரா, என்ன சஞ்சய், என்னம்மா வீட்டுக்கெல்லாம் போவேலியா? இப்ப எங்க செட்டில் ஆயிட்டியா போல? ஏதாவது பிரச்சனையா? என்னைய பார்த்தா அப்படியே தெரியுது. உன் முகத்தை பார்த்து எதையாவது கண்டுபிடிக்க முடியுமா? எடி, நாங்க தான் குங்குமம் வைப்போம் சொல்லிட்டு போனியால 2 பேரும். அதுக்கப்புறம் அங்க என்னதான் நடந்தது? அப்படியே வச்சுட்டு போயிட்ட. ஏம்மா, அதுக்கப்புறம் தான் என் மூளையில தோணுச்சு, பெரியவிய நீங்க முதல்ல வச்சாதான் நல்லா இருக்கும், அதான் முறையும் கூட. ஏம்மா, திடீர்னு தான் ஞாபகம் வந்து, என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு கல்யாணம். அதான் இங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டா, சரின்னு சொல்லிட்டு அங்க போலான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்தோம். வேற ஒண்ணும் இல்ல, நீங்க மாறி மாறி குழம்பிட்டு இருக்க மாதிரி எல்லாம் ஒன்னும் ஆகல.
இவ எதையாவது மறைக்காளா? அந்த அம்மா ஸ்டேஜ்ல வந்து என்னமோ சொன்னாவ, என்ன சொல்லிருப்பாவ? யார் என்ன மிஸ் ஆகுது? ஹலோ. உங்கள்ட்ட பலூன் ஊதி வைக்க சொன்னேன்ல, ஊதுனீங்களா? அடியே, ஒரு டாக்டரை எந்த மாதிரி வேலை பார்க்க விட்டுருக்க பத்தியா? ஏன் டாக்டரா இருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க கூடாதா? பிரியா, 2 பேரையும் நாம தான் எப்படியாவது இங்க கூட்டு வரணும். அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். டெக்கரேஷன் ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? இனிமே பலூன் மட்டும் கட்டிட்டா போதும். இனிமே அடுத்து இந்த மாதிரி யாருக்கு நடக்குன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. உங்களுக்கா தெரியாது? ஆமா, நான் எவ்வளவு குட் பாய் தெரியுமா? ஆஹா, பார்த்தோம். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. கூட கூடயா பூ தூக்கிட்டு வந்தோம், யாரும் நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. எல்லாரும் நமக்கு நினைச்சிருப்பாவலாம். அத்தாம்மா மட்டும் தானே பார்த்தாவ. போ, நான் மேல வரும்போது பாட்டிமா பாத்துட்டு இருந்தாவ. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா? நீங்க வாரீங்க போறீங்க, யாருமே உங்களை கேட்க மாட்டேங்கவ. இதெல்லாம் எதனாலயும் தெரியுமா? எதனால? நீயே சொல்லு பாப்போம். எப்படி என்ன தானே கல்யாணம் பண்ண போறீங்க? அது ஒரு காரணம் பிரியா. அதுக்கு மேலேயும் ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல என்ன? இந்த வீட்டு பையனாதான் என்ன பாக்காவ. போனவர் என்னமோ யார் ரூபத்துல வாழ்ந்துட்டு இருக்கதான் உங்க வீட்டுல உள்ளவையும் நினைச்சிட்டு இருக்காவ. அதனாலதான் நான் இந்த வீட்டுக்கு எப்ப வந்தாலும் எப்ப போனாலும் யாருமே எதுவும் கேட்க மாட்டேங்காவ. என்னமோ ஒண்ணு தெரியுமா? ரிஷி இங்க வந்த அன்னைக்கு எனக்கு ஏதோ அவன் தப்பா இருக்க மாதிரி தோணுச்சு. அதான் நான் அன்னைக்கு வீட்டுக்கு போகாம அவன் ரூம் பக்கத்துலயே நின்னுட்டு இருந்தேன். என்னதான் எனக்கு நீதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாலும் உன் ரூம் முன்னாடி நான் நின்னுட்டு இருந்ததுக்கு வேற யாராவதுன்னா என்ன மாதிரி நினைச்சிருப்பாவ. ஆனா உங்க மாமா வந்து ஒரு வார்த்தை கேட்டாரு, பிரியா இப்படியே நின்னுட்டு இருக்கிறதுக்கு இதுல ஒரு கட்டில ஏதாவது தூக்கி போட சொல்லவான்னு கேட்டாரு. அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு என் மேல. அத நாமளே எப்பவும் கெடுத்துக்க மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணிட்டாலாம். என்ன ஒண்ணும் இல்ல. ரொம்ப சீண்டி பார்த்துட்டே இருக்காத, ஒரு வாரம் தான் இருக்கு. அத அப்படியே இங்க பார்த்து சிரிக்கலாம்ல. ஹலோ, அதான் வந்த வேலை முடிஞ்சிடலாம். இனிமே கிளம்ப வேண்டியதுதான். ஏதாவது சொல்லி 2 பேரும் இந்த ரூமுக்குள்ள நீ விட்டா மட்டும் போதும். அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். ரொம்ப ஜாலியா தான் இருக்க போல. உனக்குதான் அறிவில்ல, உன் பொண்டாட்டிக்காக அறிவு வேண்டாமா? ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி சொல்லல, இவெல்லாம் அந்த பிள்ளை குங்குமம் வைக்கலாமா? சாரா, வாங்குங்க. சாப்பிட்டியா? அதான் வரும்போதே சாப்பிட்டுட்டு தானே வந்தோம். அணில் குறிச்ச மாதிரி குறிச்ச. இதுல எங்க சாப்பிட்ட? சிரிக்காத சாரா. ஏன், நான் எப்பவும் சிரிச்சிட்டு இருக்கா தானே உங்களுக்கு பிடிக்கும்? அது மனசுல இருந்து வரணும் சாரா, இப்படி உதட்டுல இருந்து வரக்கூடாது. சாரா, காலையில பாத்ரூம்ல தண்ணி வராம இருந்து அத்தை பிளம்பருக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாவ. சரி பண்ணாவளோ என்னமோ? சரி பண்ணிட்டாவ. சரி. எங்க போயிட்டு வராரு? இப்படி ரூம்லயே இருந்தா அவங்க சொன்னாதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதான் ரோஹித் வேற வெளியே கூட்டு போயிட்டாரு. பைக்ல ரொம்ப டிராவல் பண்ணதுல எனக்கே இவ்வளவு டயர்டா இருக்குன்னா டிரைவ் பண்ண அவருக்கு எப்படி இருக்கும்? ரூமுக்குள்ளாடியே இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கூட வெளியே ஏதாவது போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். கேட்டு பாப்போமா? என்ன கேட்டு பார்க்க போற? உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அப்படியெல்லாம் இல்ல, என்னன்னு சொல்லு. கொஞ்ச நேரம் கூட வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோமா? ஏன், இப்பதானே வந்தோம். என்ன அதனெல்லாம் கேட்காதுங்க, ப்ளீஸ் கூட்டு போங்களாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. சாரா, யாரோ என்கிட்ட சொன்னாவ மவன இன்னைக்கு மட்டும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆவ நினைச்சா கொன்றுவேன்னு சொன்னாவ. இப்ப அவங்களே எஸ்கேப் ஆவ நினைக்காவா? இது மட்டும் தான் இப்ப இங்க குறைச்சல். எல்லாம் நடத்திட்டு தான் மறுவேளை பாப்பாவ. இங்க பார்த்து சொல்லணும். அத எங்க பார்த்து சொல்லதுக்கு எனக்கு பயமே இல்ல. எங்க ஒரு தடவை கூட சொல்லு பார்க்கலாம். நடத்திட்டு தான் மறுவேளையை பாப்பாவன்னு சொன்னேன், போதுமா? என்கிட்ட மட்டும் நல்ல கடு பொட்டின மாதிரி போட்டு பேச வேண்டிய இடத்துல அமைதியா வந்துரு. ஓய், உங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே செய்யாதுல. இதுல நான் கேட்டதா நடக்க போகுது. என் சாராவை எனக்கு பிடிக்காதுன்னு யார் சொன்னது? ஏன்னா எனக்கு தெரியாது பாத்தீங்களா? அப்படியா? உனக்கு எல்லாம் தெரியும் போல. உங்களை விட எங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி. இப்ப ஏன் உங்களுக்கு வளவளான்னு பேசிட்டு இருக்கியா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். இப்போ ஓகேயான்னு கேட்டேன்டே. ரோஹித், என்ன என்ன தள்ளி போங்க, வழி விடுங்க சொல்லிட்டேன். விட முடியாதுன்னு நானும் சொல்லிட்டோம்ல. கையிடுங்க ரோஹித், ஒரு மாதிரி இருக்கு. இருந்துட்டு போட்டு. எனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேல்ல, என்ன பிரச்சனைன்னு பாத்துடலாம். அது 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 அப்ப சும்மா சொன்னது. ஓ, சும்மா சொன்னது. நீ சும்மா சொன்னதை நான் இப்ப நிஜமாலுமே செய்ய போறேன். வேண்டாம் ரோஹித், சத்தம் போடுவேன், வீட்டுல எல்லாரையும் கூப்பிடுவேன். கூப்பிட்டு பார்க்கலாம். நீ கூப்பிட்டியதை நானும் பார்க்கேன். சஞ்சய் வேற இருக்காரு, நான் கூப்பிட்டேன்னா இங்க நடக்கதே வேற.
யார வேணா கூப்பிட்டுக்கா, யாரு கேட்க வரதுன்னு நான் பாக்குறேன். உங்க பேர் தான் உள்ளாடி டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. ச்சே, ரூம்ல டெக்கரேஷன் எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டேன். ஏன் பிரியா, அது வேஸ்டா தானே போகுது. வேணா நம்ம யூஸ் பண்ணுவோமா? இல்ல உனக்கு ஓகேனா தான். எனக்கு ஓகே தான். கொழுப்பு பத்துக்கா, ரொம்ப நல்லவன் சொல்லிக்கிட்டு கற்பனை கொட்டை கட்டிட்டே இருக்காத, அப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணுவ. ஆஹா, அப்படியா? ஆமா, இன்னமும் 8 நாள் தானே இருக்கு. ரொம்ப தான் சீண்டி பார்த்துட்டே இருக்க. ஐயே, நான் விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமாவே தான் சொல்றேன். ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு பத்துக்கா. நாளை கவுண்ட் பண்ணிட்டே இருந்துக்கா. அதெல்லாம் இருந்துட்டு போட்டு நம்ம இப்ப இடத்த காலி பண்ணுவோமா? இனிமே இங்க என்ன வேலை? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ரோஹித்துக்கு எதுலயுமே அட்வைஸ் எல்லாம் பண்ணனே தேவையில்லைன்னு. மாலை மங்கும் நேரம் ஒரு மோக கண்ணின் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயிலிட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம். உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும். மாலை மங்கும் நேரம் ஒரு மோக கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயிலிட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். கனினா அதுக்கு வரல. நம்ம எப்படி பல்பு வாங்கியிருக்கோம்? அது தூங்கிருப்பாரோ? பிரியாக்கா பூ வைக்க ஃபங்க்ஷன் டைம்ல நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தாருல, அப்பனா நம்ம நம்பரை சேவ் பண்ணிருப்பாரா? செக் பண்ணி பாப்போம். இப்போ ஃபோன் யூஸ் பண்ணியது அஜி பார்த்தாள்னா அம்மிட்ட வேற மாதிரி சொல்லிடுவா. மெசேஜை போடுவோம். ஹாய். கனி என்ன இந்த நேரம் மெசேஜ் பண்ணிருக்கா? சொல்லுமா, தூங்கலியா? நோ, நீங்க தூங்கலையா? இனிதான் தூங்கணும். நீங்க என்னமா தூங்கலையா? நானும் இனிதான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேம் விளையாடிட்டு இருக்கேன். கேமா? ஆமா. கனி எனக்கெல்லாம் மெசேஜ் பண்ணியா? நீங்க ஒரு புத்தக புழு இல்ல, கேம்லாம் விளையாடுவீங்களா? பர்றா, புத்தக புழுவுனா கேம் விளையாடக்கூடாதா? நல்லா படிச்சா கேம் விளையாடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? சும்மா தான் கேட்டேன். அப்புறம் என்ன? என்ன? என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை. என்ன திடீர்னு எனக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கா? என்ன திடீர்னு எனக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்க? ஏன் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண கூடாதா? தாராளமா பண்ணலாம். ஐ ஆம் வெயிட்டிங். டியர் போடுவோமா? வேண்டாம் வேண்டாம், இப்பதான் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்கா. இப்பவே இந்த மாதிரி எல்லாம் பேசுனா அப்புறம் பார்க்கவே மாட்டா. தாராளமா பண்ணலாம். ஸ்மைலி. இந்தா ஸ்மைலி போட ஆரம்பிச்சாச்சுலாம். பொண்ணுங்க ஹேபிட் மாறுமா என்ன? ஏதாவது கேட்டால்னா பதில் சொல்லிட்டே இருக்கலாம். இந்த ஸ்மைலிக்கு மேட்சிங் ஸ்மைலி நான் எங்க போய் தேடுறதுக்கு? கனி, யூ நோ ஒன் திங், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நைட்ல யார் கூடயும் மெசேஜ் பண்ணதே கிடையாது. நானும் தான். சோ சோ என்ன சோ? இந்த சோக்கு என்ன பதில் சொல்றது? வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாவலாம். இத வச்சு ஆதி நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிச்சிடலாமே. இதுக்கான பதில் எப்படி வருதோ அதுதான் ஆதி. எஸ், எல்லாரும் தூங்கிட்டாங்க. எஸ், எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்புறம் நீ மட்டும் எதுக்காக தூங்காம இருக்க? நான் பெட்ஷீட் மூடி போட்டுட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். பர்றா, யார் கூடயும் பேசாதவ நம்மளுக்காண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோன் யூஸ் பண்ண கூடாது. பெட்ஷீட் மூடி போட்டுட்டு ஃபோன் யூஸ் பண்ணா கண்ணுக்கு ப்ராப்ளம் வரும். வீட்டில் ஒன்று யாராவது நோட் பண்ணாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. ஓகே டா, குட் நைட். பரவாயில்லையே, டாலெல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அடியே, நான் முதல்லயே நல்லவன் தான். இதுல நீ என்ன செக் பண்றதுக்கு வேற மெசேஜ் பண்ணிருக்க. விடுவோமா நாங்க? ஓகேம்மா, பை, குட் நைட். இந்த ஸ்மைலி போடுறத விட மாட்டாளுக்கு போல இருக்கு. பதிலுக்கு நாமளும் ஒண்ணு போட்டு விடணுமே. மொதவ பொண்டாட்டிக்கு அறிவு இருக்கா? கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆயாச்சு, என்னமோ ஒரு நல்ல செய்தி சொல்லல. இவெல்லாம்
மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவம் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவம் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. கொள்ளையில திண்ணை வைத்து குருத்தோல பெட்டு செஞ்சு சீனி போட்டு நீ திங்க சொந்தமாய் பிறந்தவளோ